நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளை நாம் தொடங்க போகிறோம். இந்த நாள் முழுவதும் நடக்க போகிறோம். என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 119 அதிகாரம் 113 வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் எடுத்த ஒரு தீர்மானம், அவர் எடுத்த ஒரு உடன்படிக்கை என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் ஒன்று செய்ய போறேன். எனக்கு வரக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் நான் வெறுத்து, இன்னைக்கு வெறுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை அது தேவையில்லாத சிந்தனையை கொடுத்துக்கிட்டு மரணத்துக்கு நேரம் நடத்தி கொண்டிருக்கலாம். பிசாசு காதுல கூட இப்படி சொல்லுவான், நீ ஏன் உயிரோடு இருக்கிற, நீ செத்துருன்னு கூட சொல்லுவான். தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத சொப்பனங்களை உங்க சிந்தனைக்குள்ள பிசாசு கொடுப்பான். அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சு நீங்க அப்படியே மாடு அசைப்படுற மாதிரி, ஆடு அசைப்படுற மாதிரி போட்டு அவைகளை யோசிச்சு கொண்டிருக்காதீங்க. அவைகளை வெறுத்துருங்க, வேண்டாம். சில தேவையில்லாத சிந்தனைகள், விபச்சார எண்ணங்கள், வேசித்தனத்தின் எண்ணங்கள், காம விகாரத்தின் எண்ணங்கள், தவறாய் பார்க்கக்கூடிய பார்வை, அதெல்லாம் உங்க சிந்தனைகள் ஓடி இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் வெறுத்து, இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றோடு அவைகளெல்லாம் வெறுத்து விட்டுருங்க. யாரையாவது பகைக்கணும், அவங்களுக்கு ஒரு தீங்கு செய்யணும், அவங்களுக்கு நான் கண்டிப்பா நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்ருவுக்கு நான் சரிக்கு சரி கட்டுவேன் அப்படின்னு தேவையில்லாத சிந்தனை உங்க சிந்தனைக்குள்ள ஓடிட்டு இருக்கா? அதெல்லாம் தூக்கி இன்னைக்கு வெளியே போட்டுருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் அதை பார்த்து கொள்ளப்படும். தேவையில்லாத டென்ஷனை வச்சுக்காதீங்க இருதயத்துக்குள்ள. உங்க இருதயம் முழுவதும் இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தினால நிரப்பப்படட்டும், கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்படட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறும். வேதம் சொல்கிறது, உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் நடங்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரியமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பாராக. God bless you.